ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. ராசியில் ராசிநாதன் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 30 வரைக்கும் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் பண்ணிடுங்க. வீட்டில் ஈசான மூலைன்னு இருக்கும். ஈசான மூலைங்கிறது என்ன? வடகிழக்கு மூலை. நம்ம வீடு நிறைய ரூம் இருக்கும். சரியா? நம்ம வீடு சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம். அது ஒரு பிளானிங்கை பொறுத்து. சரியா? அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ எப்படியோ நம்ம வீட்டில் ஈசான மூலை இருக்கும். அது எக்ஸ்ட்ரீம் ஈசான மூலை, கடைசி கிழக்கு வடக்கு பக்க சுவர்கள், இது சேர்கிற இடம். அதுதான் ஈசான மூலை. அதுக்கு உள்பக்கத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சில காரியம் பண்ணணும். ஈசான மூலையில் இதை மட்டும் வைங்க. எப்பேற்பட்ட எதிரியும் காலையில் மண்டிடுவான். எதிரின்னா என்னென்னா ஆளுங்க கிடையாது, எதிர்ப்புன்னு அர்த்தம். நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியம் நடக்காமல் இருக்குன்னா அங்கே ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு கெட்ட சக்தி இருக்குது, ஒரு தீய சக்தி இருக்குது. அதனால் அந்த காரியம் முடியல. அந்நேரம் நல்ல நேரமாக இல்லை. சரியா? கெட்ட நேரம் முடியும். கெட்ட சக்தி, தீய சக்தி, கெட்ட நேரம் எல்லாமே சரியாக பெறும். ஸோ எப்பேற்பட்ட காரியமும் நல்லபடியாக முடியும். அதுபோல் ஈசான மூலையில் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா எதுலேயும் வெற்றி கிடைக்கும். ஈசான மூலை கிழக்கு வடக்கு சேர இடம். சூரியன் ப்ளஸ்ஸு குபேரன். வடக்கு பக்கம் குபேரனுடைய ஆதிக்கம் உள்ளது, அதிபதி. கிழக்கு பக்கம் சிவனுக்கு உள்ளது ஈசான மூலை. அதனால தான் ஈசானம் அப்படிங்கிறோம். ஈசன சிவன். சூரியன் அதுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. கிழக்குனாலே சூரியன் தான். வடக்குக்கு புதனும் வருவார். புதன் குரு 2 பேருமே வருவாங்க. ஸோ எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். ஸோ ஈசான மூலையில் எடுத்துட்டோம்னா அங்கே குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன், புதன், இந்த கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. இந்த எல்லா கிரகங்களுமே மிதுன ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். ஸோ ஈசான மூலை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ராசியில் புதன் இருக்கிறாரு. சந்திரனும் ராசிக்கு வந்துட்டார். அமாவாசை முடிஞ்சு மறுநாள். சரியா? இன்னையிலேருந்து இந்த காரியத்தை பண்ணலாம். ஒரு 11 நாளைக்கு நீங்கள் பண்ணணும். ஈசான மூலை ஒரு சக்தி வாய்ந்த மூலை. வீட்டில் மொத்தம் 4 மூலை இருக்குங்க. எந்த வீட்லேயுமே 4 மூலை இருக்கும். ஈசான மூலை, அக்கினி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. ஈசான மூலை எப்போயுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். சரியா? நீர்நிலையில் வச்சுக்கலாம், தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம், கொஞ்சம் தோட்டங்கிட்ட வச்சுக்கலாம். சிலர் வீட்டில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆரோக்கியமான இடமா அது பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஈசான மூலை ஆன்மீக வளர்ச்சிக்கும் நல்ல இடமா இருக்குது. காசு பணம் வர்றது, உடல் ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் ஈசான மூலை சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஈசான மூலையை நல்லபடியாக நம்ம போற்றி வளர்க்கணும். சரியா? ஈசான மூலைங்கிறது என்னென்னா நார்த் ஈஸ்ட் கார்னர். சில பேருக்கு தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசான மூலை. சார் எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரீம் ஈசான மூலை கொஞ்சம் அடசலாக இருக்குது சார், அந்த இடத்துல பவர்டிக்கோ இருக்குது, படி இருக்குது, ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் மற்ற ரூமுக்குள்ளே எடுத்துக்கலாம். மற்ற ரூமு, ஸ்டடி ரூமு, டைனிங் ரூமு, இதில் ஈசான மூலை எடுத்து நான் சொன்ன காரியத்தை பண்ணலாம். என்ன காரியம் சார் அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ்னால் என்ன? நம்ம டீ கடையில் டீ குடிக்கிறோம்ல, கண்ணாடி கிளாஸு, சாதாரண டீ கடையில் அந்த கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சுத்த தண்ணி ஊற்றணும். சுத்த தண்ணி, ஒரு கரண்டி கல் உப்பு, அரை கரண்டி மஞ்சள் போடணும். இதை கலக்கி நைட்டில் வச்சிடணும். சரியா? திங்கக்கிழமையிலேருந்து இரவு 8 to 9 வச்சுட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 11 நாட்கள் வைக்கணும். இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை தான். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் கிடைக்கும். இன்னிலிருந்து கூட நீங்கள் 11 நாள் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணி, உப்பு, மஞ்சள் போகிறதுனால என்ன சார் பலன் கிடைக்கும் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஈசான மூலையில் வைக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரியா? அந்த திசையோட ஈர்ப்பு இருக்கும், அந்த மூளையோட ஈர்ப்பு இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கண்ணாடி சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. சந்திரன் மனோகாரகன். சரியா? நம்ம மனதில் உள்ளதை வெளியே சொல்கிறவன். மாதுர்காரகன், மனோகாரகன். ஒரு தாயன்புக்கு உள்ளவன். ஈகை, இறக்கம், கருணை, காரணியம் எல்லாத்துக்கும் உள்ளவர் தான். மனதுக்கும் உடலுக்கும் உள்ளவர் தான். ஒரு மனிதன் நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கிறானா அவனுக்கு சந்திரனோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். சரி, மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா வச்சுக்கோங்களேன், மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. சில பிரச்சனைகள் வரும். மனுஷனா பிரச்சனை வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தாங்குகிற சக்தியும் மனதையும் கொடுக்குறவர் சந்திரன் தான். இப்போ நீங்கள் மிதுன ராசியில் நான் சொல்கிற மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சந்திரன் நல்ல பலனை கொடுப்பாரு. எந்த மாதத்துலேருந்து சார் அப்படின்னம்னா, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அது புரட்டாசியிலிருந்து பங்குனி வரைக்கும் ஒரு 7 மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் ஸ்ட்ராங்காக இருப்பார்னு அர்த்தம். ஒளிச்சந்திரனாக இருப்பார். மற்றவங்களை காட்டிலையும் நல்லா இருப்பீங்க. மிதுன ராசியில் மிருகசீரிசமோ, திருவாதிரையோ, புனர்பூசமோ இதில் பிறந்திருந்தாலுமே இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்க, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். சரியா? சந்திரனோட அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காரியம் பண்ணிங்கன்னா பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இதுதாங்க ஜோதிடம். ஜோதிடத்தில் ஒரு காரியத்தை நிறைய பேர் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும். ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் டீச்சர் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. ஆனால் ஒருத்தன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஒருத்தன் செகண்ட் ரேங்க் எடுக்கிறான், ஒருத்தன் 10th ரேங்க் எடுக்கிறான். ஒரு 5-6 பேர் ஃபெயிலாக போயிடுறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் மேலே தப்பு சொல்ல முடியாது. பசங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்சர்வேஷன், அவங்களுடைய அறிவு,
அவங்களுடைய தேர்ச்சி, அவ்வளோதான். அது மாதிரி தான் மிதுன ராசியில் எல்லாத்துக்கும் பலன்கள் ஒரே மாதிரி ஏன் சார் இல்லை அப்படின்னா, இந்த சந்திரன் ஒருத்தரை வச்சு பலன்கள் வித்தியாசப்படும். அதுபோல் மற்ற இந்த கிரகங்கள் இருக்குது, இன்னும் 8 கிரகங்கள் இருக்குது. ஸோ இப்படி கிரகங்களுடைய இருப்பிடம், கிரகங்களோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ நோக்கமே சந்திரன் தான். ஏன்னா கண்ணாடிங்கிறது சந்திரனோட அமைப்பு. ஒரு மனிதனுக்கு வந்து அகத்தில் உள்ளதை முகம் காட்டும். அகம்னா என்ன, உள்ளுக்குள்ளே உள்ளது. மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், முகம் வாடி போயிடும். வீட்டில் சொல்லுவாங்க, என்னடா ஒரு மாதிரியாக இருக்கான், மூஞ்சி சரியில்லையா அப்படிம்பாங்க. எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பாங்க. ஆமாம், கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதை மூஞ்சி காட்டிடும், முகம் காட்டிடும். முகத்தில் என்ன இருக்குது, கண்ணாடி காட்டிடும். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி காட்டிடும். அதனால கண்ணாடி வந்து ஒரு சக்தி. சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை வந்து பூஜை ரூம்லேயே வச்சு கும்பிடுவாங்க. கண்ணாடி வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. நான் கண்ணாடியை பற்றி வேணால் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். கண்ணாடியுடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன, அதோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன, எந்தெந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றும், எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கண்ணாடியை பற்றி ஒரு வீடியோ மிதனத்துக்கு தனியாக போடுறேன். ஏன்னா கண்ணாடிங்கிறது வந்து எல்லாத்தையும் காட்டிடும். அதனால தான் அந்த காலத்தில் பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி வந்து இந்த மாயா கண்ணாடி தான் பார்ப்பார். அதை சொல்லிட்டாருன்னா உலகத்தில் என்ன இருந்தாலுமே அதில் காட்டும் அது. ஸோ கண்ணாடி வந்து அகத்தையும் காட்டும், முகத்தையும் காட்டும். சில பேர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிலவாசலில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. வீட்டிலேருந்து வெளியே வரவங்க அதுக்கு முதல்ல அந்த கண்ணாடி பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த திருஷ்டிலாம் சரியாக போயிடும். ஸோ இப்படி கண்ணாடிக்கு வந்து நிறைய மகத்துவம், மகிமை இருக்குது. மக்கள் மத்தியில் நம்பிக்கையும் இருக்குது. அப்பேற்பட்ட கண்ணாடி கிளாஸில் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, 3/4 கிளாஸ் ஊற்றுறீங்க, நல்ல தண்ணியை, சுத்தமான தண்ணியை ஊற்றுறீங்க. சரியா? தண்ணி அதுவும் வந்து சந்திரனோட ஆதிக்கம் தான். இந்த பூமி வந்து 75% தண்ணியாக தான் இருக்குது. நம்ம இருக்கிற இடம், நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி, ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடம் வந்து 25% தான் நிலப்பரப்பு. 75% நீர் தான், கடல் தான் இருக்குது. அதனால தான் கடல் வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது. சந்திரன் தான் கடலுக்கு ரொம்ப முக்கியமானவன். திருப்பாக்கடலுங்கிறது வந்து கடலில் தான் இருக்குது. பெரும்பாலும் மகாலட்சுமி அங்கே தான் இருக்கிறாங்க. சந்திரன் பெருமாளோட ஆதிக்கம் உள்ளவன். அதனால தான் திருவோண நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரமாக இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்குது. சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு கடல் அலைகள் பொங்குது, கடல் தண்ணி ஊருக்குள்ளே வருது, கடல் மட்டம் உயருது அப்படின்னா சந்திரன் அந்த முழு நிலவோடைய சக்தி வந்து கடல் தண்ணி அப்படியே பொங்க வைக்கும். பால் பொங்குற மாதிரி பொங்கும். திருச்செந்தூர் அன்றைக்கெலாம் நீங்கள் பௌர்ணமி மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை வந்து அப்படியே நுரையும் நொங்குமா அப்படியே வரும். அப்படியே வெள்ளை கலரில் வரும். அதுவும் நைட்டில் 2 மணி 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும். திருச்செந்தூரில் கடல் வந்து ஃபோர்ஸாக அடிக்கும். அந்த பௌர்ணமி மணிக்கு நைட்டில் பார்த்தோம்னா கடல் அப்படியே கொந்தளிச்சு நுரைய அப்படியே பால் மாதிரி பொங்கி வரும். இதெல்லாம் உண்மை. சரியா? இதெல்லாம் அனுபவிக்கணும். போனவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கடல் தண்ணி தான் 75% இருக்குது. அந்த கடலுக்கு தண்ணி கட்டுப்பட்டு தான் நம்ம பூமி இருக்குது. நம்ம வாழ்கிற பூமி இருக்குது, நம்மளும் இருக்கிறோம். உயிரினங்கள் அனைத்து பேருமே இந்த கடலை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, நீரின்றி அமையாத உலகு. தண்ணி இல்லைன்னா அந்த உலகத்தில் இடம் இல்லை. அதுபோக வந்து தண்ணி ஒரு மனசு வச்சுக்கோங்களேன், ஊருக்குள்ளே தண்ணி வச்சுன்னா இந்த பூமி இருக்காது, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை தான் சுனாமி அப்படிங்கிறாங்க. சென்னையில் ஒரு தடவை சுனாமி வந்துச்சு. சரியா? 2005 கடைசியில் வந்துச்சு. 21 வருஷம் ஆச்சு. அது உண்மை தான். இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். அப்பேற்பட்ட சந்திரன் வந்து கண்ணாடி ரூபத்தில் இருக்கிறாரு, தண்ணி ரூபத்தில் இருக்கிறாரு. அவரோட ஆதிக்கம். அந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணியை ஊற்றுறீங்க. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் விளாவரைய சொல்கிறேன்னா, விஷயம் தெரியணும். அந்த சக்தியோட மகிமை இவ்வளோ தூரம் சக்திக்குள்ள சந்திரன் நம்ம வீட்டில் அந்த காரியத்தை பண்ணோம்னா எவ்வளோ சக்தியை கொடுப்பார், நமக்கு எவ்வளோ பிரச்சனையை தீர்ப்பார், அது நமக்கு இன்சூர் பண்ணணும், தெரியணும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இதெல்லாம் உடனே செய்யணும் காண கிடையாது. நான் இன்றைக்கி செய்யுங்கன்றீங்க, திங்கக்கிழமை சந்திரனுக்குள்ள நாள், வளர்பிறை காலம். நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? திங்கக்கிழமை ஆரம்பிக்கலாம், எந்த கிழமையும் ஆரம்பிக்கலாம். ஆனால் 11 நாள் செய்யணும் இந்த காரியத்தை. சரியா? 11 நாள் செய்யணும். கண்ணாடி கிளாஸில் தண்ணியை ஊற்றி 1 கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி 1 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஈசான மூலையில் வச்சிடணும். இதில் வந்து இப்போ வந்து சந்திரனை சொல்லியாச்சு, தண்ணியை பற்றி சொல்லியாச்சு. மஞ்சள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4-7 குடைவன், சுகஸ்தானாபதி, கலஸ்தரஸ்தானாபதி, குடும்ப உறவு, கணவன்மணி உறவு, இன்டகிரேஷன், சொந்த பந்தம், தொழில், கூட்டு தொழில், தேக ஆரோக்கியம், வீடு மனை வண்டி வாகனம், விவசாயம், எல்லாத்துக்கும் குரு பகவான் தான். தனகாரகன், புத்திரகாரகன், பிள்ளைகளுடைய பேர், படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு, சரியா? கையில் காசு பணம், எல்லாத்துக்கும் குரு வந்துடுவார். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அடுத்து கல் உப்பு வந்து சுக்கிரன், குரு வந்து மஞ்சள். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், 5-12 கூடியவன். சுக்கிரன் வந்து எங்கேருந்து உருவாகிறாரு? கடலில் தான் உருவாகிறாரு. ஏன்னா சுக்கிரன் வந்து உப்பின் அம்சம். கல் உப்பு வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளது. அதனால தான் நம்ம கிரகப்பிரவேசம் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா உப்பை கொண்டு போகிறோம். ஏன்னா மகாலட்சுமியோட அம்சமாக உப்பு பார்க்கப்படுது.
இப்போ கல் உப்பு எங்கேருந்து கிடைக்குது? கடல்லேருந்து தான் கிடைக்குது. கடல் தண்ணியை காய்ச்சினாம தான் உப்பு கிடைக்கும், உப்பளம் அப்படிங்கிறோம். ஸோ சந்திரனுடைய தேவையால் தான் உப்பும் கிடைக்குது. சரியா? அதை வந்து அதுலேயும் நம்ம சேர்க்குறோம். அது எங்கேருந்து வந்துச்சோ அதே தண்ணியில் சேர்க்குறோம் நம்ம. சரியா நேரில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தண்ணி, உப்பு, மஞ்சள். மஞ்சள் வந்து குரு பகவான் 4-7 கூடையவன், உப்பு வந்து சுக்கிரன் 5-12 கூடையவன், சந்திரன் ராசிக்கு 2 கூடையவன். ஸோ 2, 4, 7, 5, 12 இந்த ஆதிபத்திய விசேஷங்களும் உங்களுக்கு நடக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பழக்க வழக்கம் நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும். 12ஆம் இடம் அயன சயன போகும், வெளிநாட்டு உறவு, அலைச்சல், விரயம் எல்லாம் குறையும், தேவையில்லாத செலவு குறையும். அடுத்து 4, 7 சொல்லிட்டேன் நான். இப்படிப்பட்ட ஆதிபத்திய விசேஷம் உள்ளது தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் கண்ணாடி கிளாஸில் செய்கிறது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈசான மூலையில் வைக்கிறீங்க, சுத்தமாக பண்ணி அவனை ஒரு கோலம் போட்டு இல்லைன்னா பூக்களை போட்டு வைக்கிறீங்க. இரவு 8 to 9 வைக்கிறீங்க. இரவு 8 to 9 வச்சா தான் அந்த ஓரம் வரும், அந்த கிழமையோட ஓரம் வரும். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்துடுறீங்க. சரியா? நைட்டில் வைக்கும்போது உங்கள் கோரிக்கைலாம் சொல்லிட்டு வைங்க, உங்கள் பிரச்சனை, உங்கள் வேண்டுதல் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வைங்க. யார் வேணாலும் வைக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் வைக்கலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் வைக்கணும். 12 வயசு கம்மியாக இருக்கிறவங்க வைக்க வேண்டாம். 12 வயது ஆனால் தான் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஆறாம், அவனுடைய ஜாதகம் வந்து பேச ஆரம்பிக்கும். அதனால் 12 வயசுக்கு மேற்பட்ட வைங்க. சிறுவரெல்லாம் வைக்காதீங்க. வீட்டில் பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக போயிருந்தீங்கன்னா வைக்க வேண்டாம், அந்த நாளை தவிர்த்துருங்க. மற்ற நாள்லேருந்து செய்யுங்க. அதுமாரி ஆண்கள் வைக்கலாம். சரியா? ஆண்கள் பெரியவங்க யார் வேணாலும் வைக்கலாம். வீட்டில் எதுவும் கொஞ்சம் அசைவுறை இருக்குது, துக்க செய்திகள் அக்கம் பக்கத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா அன்றைக்கி நிப்பாட்டிடுங்க. இதை 11 நாட்கள் தொடர்ந்து தான் செய்யணும் கிடையாது, ஆனால் 11 நாட்கள் செய்யணும். இடையில 1 நாள் 2 நாள் கேப் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிக்கலாம். 11 நாட்கள் கவுண்டிங்கில் இருக்கணும். இடையில 2 நாள் முடியலை சார், கொஞ்சம் அவசரமாக நாங்கள் வெளியூர் போயிட்டோம், வைக்க முடியலைன்னா விட்டுடலாம். சரியா? நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் சரி 11 நாட்கள் கணக்காக அதை வச்சுருங்க. ஏன்னா 11ங்கிறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். 1 + 1 = 2. 2னா சந்திரனுடைய ஆதிக்கம் எண். ஸோ அந்த 11 நாட்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஈசான மூலையில் வைக்கணும். சார் ஈசான மூலை தெரியல எங்களுக்கு, கொஞ்சம் அந்த இடத்துல இடமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை ரூம்லேயே வைக்கலாம். ஈஸியான மூலையில் தான் வைக்கணும்னே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அது வந்து ஐதீகம், அங்கே தான் வைக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் அங்கே தான் வைக்கணும், இடம் இல்லை சார், எங்கள் வீடு வாடகை வீடு, 2 ரூமு தான் இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் ஜாமான் போட்டுட்டோம், அதை ஒன்றும் மாற்றவும் முடியாது, எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறவங்க பூஜை ரூமில் வைங்க. பூஜை ரூமுங்கிறது எல்லார் வீட்லையும் இருக்காது, சிலர் வீட்டில் தான் இருக்கும். சிலர் வீட்டில் வந்து சும்மா ஒரு இடத்துல பழைய போட்டு 2 குத்து விளக்கு வச்சு 2 சாமியை வச்சுருப்பாங்க, சாமி படத்தை வச்சுருப்பாங்க, அங்கேயே வைங்க. ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை, விரலுக்கேற்ற வீக்கம். நமக்கு சக்திக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கும்பிட்டா போதுங்க. அப்படி இப்படிலாம் நம்ம வந்து பெருசாலாம் நினைக்க வேண்டாம். நம்ம சக்திக்கு எப்படியோ அப்படி இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமானுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தான் வழிபாடாக இருக்கணும். அவர் அதை சொன்னார், இவர் அதை சொன்னார், நான் அப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இயல்பு நிலை மாறி எதையும் செய்யக்கூடாது. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாதாது. உங்கள்கிட்ட எப்படி இருக்குமோ அப்படியே இருந்து செய்யுங்க. சரியா? தெய்வம் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதான். உங்களுக்கு ஒரு தண்ணி அவருக்கு ஒரு தண்ணி கிடையாது, உங்களுக்கு ஒரு காற்று எனக்கு ஒரு காற்று கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு காற்று தான். சரியா? பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரே காற்று தான், சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரே காற்று தான், எல்லோரும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் பொதுவாக தான் மழை பெய்யுது. அதனால் சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சங்கடப்படாதீங்க, ரொம்ப மெனக்கிடாதீங்க. வீட்டில் பூஜை ரூம்லேயே வைங்க. நைட்டு 8 to 9 டம்ளரில் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அவனை வச்சுருங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில் எந்திருங்க. சுத்தமாக இருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து வெளியே ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றிடுங்க, அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. சுத்தமான இடத்துல தரையில் ஊற்றுருங்க, கால் மீதி படாத இடம் பார்த்து ஊற்றிருங்க. இல்லைன்னா இதெல்லாம் செவத்தில் ஒரு ஓரமாக ஊற்றிருங்க. 3/4 கிளாஸ் தண்ணி தான், கொஞ்சம் போல் இருக்கும், ஒரு 150 ml இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஓரமாக ஊற்றிருங்க. சாக்கடையில் ஊற்றாதீங்க, மரஞ்செடிக்கு ஊற்றாதீங்க. சரியா? சுத்தமான தண்ணி நம்ம ப்ரே பண்ணது. இதைப்படி 11 நாள் செய்யுங்க. சரியா? நல்லபடியாக இருக்கும். நான் சொன்ன காரகத்த ஆதிபத்தி விசேஷங்கள்லாம் கிடைக்கும். இப்போ வந்து சந்திரன் வளர்பிற சந்திரன் தான் இருக்கிறாரு, புதன் ராசியில் இருக்கிறாரு. அடுத்து சந்திரன் வந்து குருக்கிட்ட போய் சேருவார். நல்ல அமைப்பு. சரியா? கஜகேசரி யோகம், சந்திரன் புதனும் சேர்ந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு 2, 1, 4 கூடியவன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னிலேருந்து கூட வைக்கலாம். அடுத்து வருகிற பௌர்ணமிக்குள்ளே இன்னும் 15 நாள் இருக்குது. 15 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இரவில் எதுக்கு செய்யணும்னு சொல்கிறேன்னா, இரவில் தான் இதோட ஆதிக்கம் இருக்கும், சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா இரவு பொழுது வந்து சந்திரனுக்குள்ளது. அதனால் இந்த 2 நாள் கழித்து சந்திர தரிசனம் வந்துடும், பெரிய தெரியும். அதுலேருந்து வளர்பிறை சந்திரன் ஆயிடுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு காலம், ஒரு காரியம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு காலம் வந்திருக்கு. இதை செய்யுங்க. இரவில் வந்து தேவதைகள் வந்து வரும். இந்த பிரபஞ்சத்தில் தேவதைகள் இருக்குது, அதிர்ஷ்ட தேவதைகள். நம்ம என்ன சொன்னாலும் அதை ஆமோதிக்கும், நமக்கு தெரியாது, இந்த ஸ்பேஸில் இருக்குது. அதான் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நல்ல காரியத்தை சொல்லு அப்படிம்பாங்க, நல்ல விஷயத்தை பேசு, நல்லதே நல்லதே சொல்லு அப்படிம்பாங்க. நம்ம நல்லதை பேசணும் வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த தேவதைகள் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படிங்கும், சபஸ்து அப்படிங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும், நல்லபடியாக முடியட்டும், நான் நல்லா படிக்க போகிறேன், நல்ல இடத்துல வேலைக்கு போவேன், நிறைய சம்பாதிப்பேன்,
நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவேன், என் தாய் தப்பனை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம மனசார நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணும். அதுதான் பாசிட்டிவ் திங். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் இரவு பொழுதில் இப்படி நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்ற அதிர்ஷ்ட தேவதைகள் இரவு பொழுதில் நம்ம வீட்டுக்கு வரும். எதுக்கு வருதுன்னா, ஏன்னா எல்லா மனிதனுமே இரவில் தான் ஓய்வு எடுப்பான். அவன் வீட்டில் எப்படி இருந்திருக்கான், அன்றைக்கி பொழுது எப்படி கழிச்சிருக்கான்னு பார்க்க வரும். அதனால தான் வீட்டில் எப்போயுமே நைட்டில் சாதம் இருக்கணும். கொஞ்ச நாச்சும் ஒரு கைப்பிடி சாதம் வீட்டில் இருக்கணும். மதியம் சமையல் பண்ணாலுமே மிச்ச சாதம் ஒரு கைப்பிடி நம்ம பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். நைட்டில் அந்த தேவதைகள் பார்க்கும், அதை எடுத்து சாப்பிடும். நம்பிக்கை, ஐதீகம். சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க வயிறார சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு தூங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும். அதுபோக நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடி கிளாஸில் அந்த கல் உப்பையும் மஞ்சளும் போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும். இவங்க உண்மையிலே இயற்கையை விரும்புகிறாங்க, ஆத்ம திருப்தமாக இருக்கிறாங்க, கிரகங்களுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதையோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் அனைத்தும் வசப்படும். உங்கள் பிரச்சனை தீரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சரியா? உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும், ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, குரு திசை, ராகு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, இப்படி வயசானவங்களுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இது ஒரு பொதுவான ஒரு வழிபாடு, பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன், வழிபாடு தான். வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறோம், பொதுவான காரியம்தான். சரியா? இதை செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யணும். இது செஞ்சாப்பில் அப்படி ஆயிருமா அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா நேர்களே? சரியா? நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதுக்கு பலன் கிடைக்கும். இப்படி நிறைய இருக்குது, இப்படி நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில பரிகாரங்கள் இந்த வேத ஜோதிடருக்குள்ளே ஒத்து வராது, நேரங்காலத்துக்குள்ளே ஒத்து வராது. சில பேர் இந்த மேஜிக் மாதிரி சொல்லுவாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படிம்பாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்கிற வழிபாடு, அது பரிகாரம் கூட சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாடு, வாழ்வியல் செயல்பாடு, ஒரு தாந்திரிய காரியம், வீட்டில் செய்கிற அமைப்பு. எப்படி பண்டிகை காலத்துக்கு நம்ம வீட்டில் செய்கிறோம், தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, விஜயதசமி, நவராத்திரி, வரலட்சுமி நோன்பு, இதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சில காரியங்கள் செய்கிறோம்ல, அது மாதிரி தான் இது. அப்படி தான் எடுத்து சொல்வேன் நான். சும்மா இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ மந்திரத்தில் மாங்காய் வருது இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்னென்னா சும்மா கற்பனையில் சொல்கிறது. ஆனால் எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே கிரகங்களோடு ஒத்து வரணும், நவ கிரகங்களோடு ஒத்து வரணும். கிரகம்னாலே வீடு தாங்க, அதைத்தான் கிரக பிரவேசம் அப்படிங்கிறோம். கிரக பிரவேசம்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே நுழையிறோன்னு அர்த்தம். பிரவேசம்னா என்ன? உள்ளே நுழையிறது, ஆக்குப்பை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ கிரகம் எதுவாக இருந்தாலுமே கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும், கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருக்கணும், கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும், கிரக சக்தியை ஈர்க்கணும். அப்படி ஒரு காரியம் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும், பிரச்சனை தீரும். அது செய்யாமல் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், அமாவாசைக்கு அதை செஞ்சேன், பௌர்ணமிக்கு எதை செஞ்சேன், அந்த பூசாரி அதை சொன்னார், அந்த ஜோசியக்காரர் அதை சொன்னால், நான் நறுக்கி போட்டேன், அறுத்து போட்டேன், இதெல்லாம் நடக்குதா எனக்கு தெரியாது எனக்கு. பட் சில காரியங்களை விட சில காரியங்களில் இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி இந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த வளர்பிறை காலத்தில் செஞ்சோம்னா சத்தியமாக நடக்கும். பக்கத்து கோயிலில் மணி அடிக்குது, எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா எனக்கு தெரியல. எல்லாம் இறைவன் சித்தம், நல்லபடியாக நடக்கட்டும். இதில் வேக்கொண்டு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரியா? விஷயத்தை சொல்லிட்டேன், அது எங்கே செய்யணும்னு சொல்லிட்டேன். வாய்ப்பு இருந்தால் ஈசான மூலையில் செய்யுங்க. வீட்டில் எக்ஸ்ட்ரீம் மூலையில் வைங்க, நார்த் ஈஸ்ட் கார்னர். சில பேருக்கு ஈசான மூலையே தெரிய மாட்டேங்க, என்கிட்ட கேட்குறாங்க. அது உங்கள் வீட்டுக்கு பார்த்தா தான் தெரியும். இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேளுங்க, பக்கத்தில் வயசானவங்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்டடி ரூமில் வைக்கலாம், ஸ்டடி ரூம் சுத்தமாக இருக்கும், பிள்ளையை படிக்கிற இடம் அந்த ரூமில் வைக்கலாம். டைனிங்கில் வைக்கலாம், அடுப்பாங்கரையில் வைக்காதீங்க, மற்ற இடத்துலலாம் பெட்ரூமில் வைக்காதீங்க, அடுப்பாங்கரையில் வைக்காதீங்க. பூஜை ரூமில் வச்சுருங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எவரிதிங் இஸ் கிளியர். பூஜை ரூமில் வச்சுருங்க. எல்லாம் இறைவன் மயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் சக்தி மயம், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சரியா? இறையொருள் நிறையட்டும், வாழ்த்துக்கள், நல்லபடியாக நடக்கட்டும். ஸோ சொல்லிட்டேன், நான் வீடியோ தலைப்பை முதலே சொல்லிட்டேன். ஈஸியான மொழியில் இதை வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பஞ்சபூதத்தின் அருள் கிடைக்கும், சுத்தமான சூழ்நிலை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டபாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசைவனரோட அதிர் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சரியா நேர்களே? நேர்மறை சக்தி நிறைஞ்சு இருக்கும், எதிர்மறை சக்திகள்லாம் விரட்டி அடிக்கப்படும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் மிதுன ராசி நேயர்கள் ஈசான மூலையில் இதை வைங்கள். எப்பேற்பட்ட எதிரியும் காலில் மண்டிட்டு விடுவான். நான் அப்படி தான் தமிழ் போடுவேன். மிதுனம், வீட்டின் ஈசான மூலையில் இதை வைங்கள். எதிரியும் நிச்சயம் விழுவான், எதிலும் வெற்றி கிடைக்கும். மற்றபடி இதில் எதுவும் சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.